மேட்ச் முடிகிறப்போ 5 பேர் தான் இருக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் எங்கே போனாங்க? வீட்டுக்கு போனாங்க. இது டீமா? இங்கே மேட்ச் நடந்து போயினே இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள வீட்டுக்கு போனா இது கரெக்டாக இங்கே மேட்ச் போயினே இருக்குது, அவன் பாட்டுல வீட்டுக்கு போயிடறானுங்க. இது பஞ்சுவாலிட்டியே கிடையாதுப்பா. அது இது டீமுக்கான அர்த்தமே கிடையாது. இனி அடுத்த மேட்ச் எல்லாம் இந்த மாரி நடந்தா வந்து கண்டிப்பா அந்த பிளேயருங்கெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டுருங்க, சொல்லிடுங்க. வேலை வெட்டி இல்லாத இருக்கிறாங்க மொத்த பேரும். அவன் பாட்டு வரான், போய் அவுட் ஆகிட்டு கம்முன்னு வீட்டுக்கு போயிடறான். அவுட் ஆனால் வீட்டுக்கு போயிடணுமா? இது சரி கிடையாது. தோல்வியோ வெற்றியோ கம்ப்ளீட் ஆகிற 100% மேட்ச் முடிகிற வரலும் எல்லா பிளேயர் இங்கே அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த மேட்ச் கூடி பேசணும். அதுதான் ஒரு ஒற்றுமை. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம், யூனிட்டி இருக்கணும். தயவுசெய்து அடுத்த முறை வந்து இப்படியெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு சொல்லிடுங்க. பா ஆஸ் ஏ கேப்டனா நீ தான் ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு கேப்டனா நீ அன்ஃபிட். அதுவும் மெயின் 11ல் இருக்கிறவங்க இருக்கணும்பா. என்ன தான் நம்ம செகண்ட் சேசிங் பண்ணுறதுக்காக அவுட் ஆகுனா அவன் வீட்டுக்கு போயிடலாமா? இது வந்து பஞ்சுவாலிட்டி கிடையாது. உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு சொல்லிடுங்க. ஆஸ் ஏ கோச்சாக நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. எந்த மேட்சுமே இருக்காது, என்ன டிஸ்கஷன் இருக்கும். எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னு பார்த்தாக்க முடியாது. தோல்வியிலேருந்து தான் நம்ம புதுசாக கற்றுக்கணும். இங்கே விளையாண்டுங்கிறாங்க, ஒருத்த ஆல்ரெடி போயிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறான் என்ன ஆச்சு மேட்ச் அப்படின்னு. ஏன்னா அவன் பிளேயரு 1 down ஆன பிளேயரு வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சு மேட்ச்னு கேட்குறான். இவங்களுக்கு ஃபோனில் ஸ்கோர் சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே இருக்கிற கிரவுண்டில் உங்கள் பிளேயருங்களுக்கு சொல்லிவிடுங்க. அடுத்த மேட்ச் இந்தமாரி நடந்தால் கண்டிப்பாக உங்களை எல்லாம் எடுத்துகிட்டு புது பிளேயருங்களை உள்ளே எடுத்தாருவேன்.